ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, நிறைய பேரு குலதெய்வத்தை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஸோ அந்த இஷ்ட தெய்வத்தை எப்படி முறையா வழிபடணும், இஷ்ட தெய்வத்தோட அருளை எப்படி நம்ம பெற முடியும்? நல்லது. எப்பயுமே ஒரு பூஜையிலையோ கேட்பாங்க, ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, பழமையான ஆன்மீகவாதிகள், பழைய ஆலய அர்ச்சகர்கள், இது மாதிரி எல்லாமே உங்கள் குலதெய்வம் என்ன, உங்கள் இஷ்ட தெய்வம் என்ன, அதெல்லாம் கேட்டுட்டு தான் அப்புறமா அர்ச்சனை பண்ணுவாங்க. பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை. அந்த வகையில் பார்க்கும்போது இஷ்ட தெய்வம்ன்றது ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. இஷ்ட தெய்வம்ன்றது 24/7 எப்பயுமே நம்ம கூடிய மனசுல ஓடின்னு இருக்கிறது தான் இஷ்ட தெய்வம். சதா சர்வகமும் அந்த தெய்வத்தோட பேரே நினைச்சிட்டு இருக்கும். அதுதான் இஷ்ட தெய்வ வழிபாடு சொல்லப்படுது. அப்போ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது யாராக வேணும் இருக்கலாம். விநாயகராக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். ஏன் இப்போது இந்த கார்த்திகை இந்த ஐயப்ப புக்தர் ஐயப்பனா கூட இருக்கலாம், எந்த தெய்வமாக கூட இருக்கலாம். அப்படி அவர்களை அந்த இஷ்ட தெய்வமாக ஒன்று தேர்ந்தெடுத்து விட்டார்களானால் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய படம் சிறிய படமாக ஒன்று பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இப்போ அது எப்படி வெளியே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இருக்கணும். அந்த பாக்கெட் வெளில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாக்கெட்டில் அந்த படம் இருக்கணும். அந்த படத்தை பார்த்து தொட்டு வணங்கி விட்டு செல்ல வேண்டும். வந்த பிறகு தொட்டு வணங்கி விட்டு அந்த படத்தை வெளியில் எடுத்து வைத்துடலாம். இது ஒன்று. அடுத்ததாக சதாசரம் அதை நடத்தி கொள்ள வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜபமாலை ஒட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க இஷ்ட தெய்வத்தை அதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உருட்டிக்கிட்டே 108 மணி தான் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் அது எந்த மதமாக இருந்தாலும். கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இஸ்லாமியர்களும் அப்படிதான் பண்ணுவாங்க, இந்துக்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லா மதத்தினருமே அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. பிரயாணத்திலேயே வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப நினைச்சிட்டு போகும்போது அந்த பயணங்கள் இனிமையா இருக்கும், எந்த ஆபத்தும் விபத்தும் ஏற்படாமல் இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பா. இது இல்லாமல் அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம அதுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒரு இஷ்ட தெய்வம் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த தெய்வத்தை இப்பதான் நிறைய புத்தகங்கள்லாம் வருது. கோயில்ல போனா சொல்றாங்க இந்த சாமிக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டா சொல்ல போறாங்க. அப்ப அந்த பிடித்தமான நிறத்திலான உடைகள், பிடித்தமான நைவேத்தியங்கள், என்ன இனிப்பு பிடிக்குது, என்ன பழங்கள், இதை மாதிரிலாம் கொடுக்கலாம். அந்த தெய்வத்துக்கு பிடித்தமானவர்களை செய்யும். பிடிச்சமானவங்க வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி போறோம், அவங்கள போய் வாழ்த்துறோம், கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சமா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூட பழகிறவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கவங்கலாம் அவங்க பிடிச்ச மட்டும் தான் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, சர்ப்ரைஸா கொடுப்பாங்க. அதை பிரிச்சு பார்ப்பாங்க. உடனே பிரிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்து. உடனே பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்தோம்னா அவங்க சந்தோஷம் வந்துடும். பின்னாடி பிரிச்சு பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் முடியும் பிரிச்சு பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே ஒரு ஏற்றதா இருக்கும். அப்போ அடுத்தவங்க நினைப்பாங்க, ஓ அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா இன்னும் சந்தோஷப்படும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடித்தமானதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிடித்தமான நைவேத்தியங்களை கொடுத்து அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு பூர்த்தி செய்ய வேண்டும். இது பண்ணினாக்கா இஷ்ட தெய்வம் என்றைக்குமே உங்களை பின்தொடர்ந்து வரும். குலதெய்வம் இருக்கிற இடத்துல இருந்தே ஆசீர்வாதம் கொடுக்கும். அது அதனுடைய ஆசீர்வாதம் முக்கியம் தான் கண்டிப்பா. ஆனால் இஷ்ட தெய்வம் உங்களை பின்தொடர்ந்து வரும், கூடவே இருக்கும். உங்க உள்ளுணர்வு சொல்லும், இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க. நீ போகாதன்னு, வண்டியில போகாத, நீ இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு ஒரு நம்ம மனசுக்குள்ளே சொல்லும். இதை இஷ்ட தெய்வத்தினால அருளால தான் இது நடக்கிறது. அதனால இது சதா சர்வகாலம் இஷ்ட தெய்வம் உங்க கூடயே இருந்து உங்களை வழிநடத்துன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க நான் சொன்னதை பின்பற்றி வந்தீங்கன்னா எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.